மேடம் மேடம் ம்? ம். யார் நீங்க? யார் வேணும் உங்களுக்கு? மேடம் நீங்கள் இந்த லாட்ரி டிக்கெட்டை கொஞ்சம் வாங்கிக்க முடியுமா? என்னது? லாட்டரி டிக்கெட்டா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. மேடம் இந்த லாட்ரி டிக்கெட்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்க்கு 20 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இதை வாங்கிக்கிட்டீங்கன்னா குழுக்கல்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடித்தா லட்சாதிபதி ஆயிடுவீங்க. ஆஹா, இல்ல இல்ல. இதெல்லாம் சுத்த வேஸ்ட். மேடம் காலையிலேருந்து நான் டிக்கெட்டை விற்கிறதுக்காக அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கேன் மேடம். ஆனால் யாருமே வாங்கலை மேடம். நீங்கள் மட்டும் இந்த டிக்கெட்டை வாங்கிக்கிட்டீங்கன்னா அதில் கொஞ்சமாக எனக்கு கமிஷன் கிடைக்கும். வர்ற காசை வச்சு நான் எப்படியாவது என் குடும்பத்தை நடத்திடுவேன். வர்ற மாதம் எங்கள் அம்மாவுக்கு வேற ஆப்ரேஷன் இருக்கு மேடம். ம். அதுக்கு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகும்னு சொல்கிறாங்க. ஆனால் என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை. இந்த டிக்கெட்டை மட்டும் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா அதில் எனக்கு கொஞ்சம் கமிஷன் கிடைக்கும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மேடம். எங்கள் அம்மா ஆப்ரேஷனுக்கு யூஸ் ஆகும்ல. என்னங்க இது? இப்படி சென்டிமெண்டா பேசினா என்னங்க பண்றது? இங்க பாருங்க, எனக்கு இந்த லாட்டரி சீட்டை பார்த்தாலே ரொம்ப எரிச்சலா இருக்குங்க. இந்த மாதிரி லாட்டரி டிக்கெட்டால எத்தனையோ குடும்பம் அழிஞ்சு போயிருக்குங்க. அதனால தான் நான் இந்த லாட்டரி டிக்கெட்லாம் வேண்டான்னு சொல்றேன். மேடம் அப்படிலாம் சொல்லாதீங்க. என்கிட்ட மொத்தம் 5 லாட்ரி டிக்கெட் இருக்கு. அதில் ஏதாவது ஒரு டிக்கெட்லையாவது உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரைஸ் அடிக்கும். ஐயோ, எனக்கு இந்த லாட்டரி டிக்கெட்னாலே சுத்தமா பிடிக்காது. ஆனா உங்க அம்மா ஆபரேஷனுக்கு நிறைய காசு வேணும்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? அதனால வாங்கலாம்னு தோணுது. சரி, ஒரு லாட்டரி டிக்கெட் எவ்வளோங்க வருது? ஒரு டிக்கெட் வெறும் 100 ரூபாய் தான் மேடம். என்கிட்ட ஒரே சீரீஸில் வர்ற 5 டிக்கெட் இருக்கு மேடம். இந்த 5 டிக்கெட்டையும் வாங்கிக்கோங்க மேடம். 5 டிக்கெட்டும் வெறும் 500 ரூபா தான் மேடம் வரும். ஐயையோ, என்னங்க இது? ஒரு டிக்கெட்டையே வாங்கலாமா வேண்டாமான்னு யோசனையா இருக்கு. நீங்க என்னடான்னா 5 டிக்கெட்டையும் என் தலையில கட்டலாம்னு நினைக்கிறீங்க போல இருக்கு. அதுக்காக இல்லை மேடம். இந்த 5 டிக்கெட்டும் ஒரே சீரீஸில் இருக்கு. இதில் இருக்கிற ஏதாவது ஒரு டிக்கெட்லையாவது உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரைஸ் கிடைச்சிரும். நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கும் அதில் ஒரு கமிஷன் கிடைக்கும். இந்த பிரைஸுக்காகலாம் நான் இந்த டிக்கெட்டை வாங்கணும்லாம் நினைக்கல. உங்க அம்மாவோட ஆபரேஷனுக்கு ஹெல்ப்பா இருக்கும்னு சொன்னதுனால நான் இதை வாங்கிக்கிறேன். ம், சரி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ம். இந்தாங்க, வாங்கிக்கோங்க. இந்தாங்க. ம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரைஸ் அடிக்கும் மேடம். ம். ரொம்ப சந்தோஷம் மேடம். நான் கிளம்புறேன். ம். ஹலோ ஹலோ, கொஞ்சம் இங்க வாங்க. சொல்லுங்கள் மேடம். சரி, ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி பிரைஸ் விழுந்தா அது எங்கெங்க போய் வாங்குறது? லாட்ரிக்கு பின்னாடி அட்ரஸ் இருக்கு மேடம். ம். அங்கே போனீங்கன்னா உங்களோட ப்ரைஸ் மணியை அவங்களே எல்லா ப்ரொசீஜரும் செஞ்சு வாங்கி கொடுத்துருவாங்க. ஓ, அப்படிங்களா? ஆமாம் மேடம். சரி சரி, நீங்க கிளம்புங்க. சரிங்க மேடம். ம். ம். என்னடி இங்க நின்னுட்டு இருக்க? ஆமா, அவன் யாரு? அவரு லாட்டரி டிக்கெட் விக்கிறதுக்காக வந்தாருங்க. அவன் கிட்ட இருந்து டிக்கெட்டை வாங்கிட்ட போல இருக்கு. ஆமாங்க, அவர் ரொம்ப கஷ்டத்துல இருக்கறதா சொன்னாரு. அதனால தாங்க நான் இதை வாங்கினேன். அது இருக்கட்டும், நீ எவ்வளவு காசு கொடுத்து இந்த லாட்டரி டிக்கெட் வாங்கின? 500 ரூபாய் கொடுத்து வாங்கினேங்க. என்னது, 500 ரூபாவா? ம். ஏய், இந்த லாட்டரி டிக்கெட்லாம் நம்மள மாதிரி மிடில் கிளாஸை ஏமாத்துற விஷயம். இத போய் நீ 500 ரூபாய் காசு கொடுத்து வாங்கியிருக்க. உனக்கு என்ன காசு மரத்துல இருந்து காய்க்குதுன்னு நினைப்பா? இந்த காசை சம்பாதிக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியுமா? நீ என்னடானா வீட்டுல உட்காந்துட்டு பணத்தை வெட்டியா செலவு பண்ணிக்கிட்டு இருக்க. அது இல்லைங்க, அவரோட அம்மா ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்காங்கன்னு சொன்னாரு. டாக்டர் அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காராங்க. ம், அவருக்கு ஹெல்ப்பா இருக்கும்னு தான் நான் இதை வாங்கினேன். அப்படியா? ம். சரி விடு. ம்.
தான் அந்த லாட்டரி டிக்கெட்டுக்கு குலுக்கல்னு சொன்னார்ல. சரி, நம்ம வாங்கின அந்த லாட்டரி டிக்கெட்டுக்கு பிரைஸ் விழுந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஆ? அ, ஆ? அ, ஆ, அ, நம்பவே முடியல. எனக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் 20 லட்சம் ரூபாய் அடிச்சிருக்கு. உண்மையாவா? கரெக்டா செக் பண்ணியா? நம்புங்கங்க, நான் செக் பண்ணிட்டேன். ம், நமக்கு தான் அந்த 20 லட்சம் ரூபாய் விழுந்திருக்குங்க. சரி, நாம அந்த ஏஜென்ட் கிட்ட போய் டிக்கெட்டை கொடுத்து காசை வாங்கிட்டு வந்துடலாம். சரிங்க. சரி, ஒரு நிமிஷம் அந்த டிக்கெட்டை கொடு. கொஞ்சம் இருங்கங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். ம். 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 ஏங்க, கொடு. ம். 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 என்னங்க, நான் ஒன்னு சொல்லட்டுங்களா? என்ன சொல்லு? அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு இந்த டிக்கெட்டை விக்கிறதுக்கு ஒருத்தர் வந்தாருல, ம். அவருக்கு நமக்கு கிடைக்க போற இந்த 20 லட்சம் ரூபாயில 2 லட்சம் ரூபாய் கொடுத்துடலாங்க. நாம அன்னைக்கு அவன் கிட்ட காசு கொடுத்து தானே இந்த டிக்கெட்டை வாங்கினோம். ம். இந்த டிக்கெட்டை வாங்கினது நாம. இதுக்கு எதுக்கு நாம அவனுக்கு காசு கொடுக்கணும்னு சொல்ற? அவங்க அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு அன்னைக்கு அவர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாருங்க. நம்ம ஒரு 2 லட்சம் ரூபாய் அவருக்கு கொடுத்தா அவங்க அம்மாவோட ஆபரேஷனுக்கு ஹெல்ப்பா இருக்கும்ல. ஏய், என்ன பேசிட்டு இருக்க நீ? என்னங்க, அன்னைக்கு நான் இந்த லாட்டரி டிக்கெட்டை வேணான்னு சொல்லி அனுப்பி வைக்கலான்னு இருந்தேங்க. ஆனா அவங்க அம்மா ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கிறதாவும் ஆபரேஷன் பண்ண கூட காசு இல்லைன்னு சொன்னதுனால தாங்க நான் இந்த டிக்கெட்டையே வாங்கினேன். அவர் மட்டும் இல்லைன்னா நமக்கு இந்த காசு கிடைச்சிருக்குமாங்க? நமக்கு வரப்போற காசுல ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுக்கலாங்க. ம். சரி சரி, யோசிச்சு பார்த்தா நீ சொல்ற விஷயம் கூட எனக்கு சரின்னு தான் தோணுது. ம், சரி விடு, நமக்கு வர காசுல அவனுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். சரியா? சரிங்க. ம். சரி, நாம ம். முதல்ல அந்த ஏஜென்ட்டை பார்த்துட்டு வந்துடலாம். ம். ம்.